வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் சூரிய விஷ்ணு விஷால் அப்பா ஏமாத்திட்டதா சூரிய அவர்கள் கேஸ் போட்டு மிகப்பெரிய பஞ்சாயத்தை கூட்டினார். தற்போது இவங்க 3 பேரும் பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டதா போட்டோ வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி ஏஜிஎஸ் அவர்களுடைய 26வது திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டை படக்குழு வெளியிட போறதா அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மைத்ரி மூவி அவர்கள் அடுத்தபடியா பிரதீப் ரங்கநாதன் வைத்து ஒரு பிக்கஸ்ட் தமிழ் படம் தயாரிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் சுதா கங்கரா அவர்கள் கூட ஏடியா ஒர்க் பண்ண கார்த்திக் ஈஸ்வரன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் பிக்கஸ்ட் படமா உருவாக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட் வெளியாயிருக்கு. விஜய் சேதுபதி அவருடைய 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கார். இந்த படத்தை படக்குழு மே 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவியா இந்த திரைப்படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இயக்குனர் மாரி செல்வராஜ் அடுத்தபடி அவருடைய வாழை திரைப்படத்தை மே மாதம் ரிலீஸ் பண்ண போறாரா. மேலும் மாரி செல்வராஜ் துருவிக்ரம் இணைஞ்சு பண்ண போற திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல் இறுதியில தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முக்கியமான ப்ரொமோவை படக்குழு மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஜூன் மாதம் தொடங்க போகுது. ஜூன் மாதம் சென்னை, ஹைதராபாத், ஜப்பான் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை 3 மாதத்துக்குள்ள எடுத்து முடிக்கிற ஐடியால இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் பிளான் பண்ணி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அஜித்தும் இந்த படத்துக்காக 4 மாதம் மட்டும்தான் கால்ஷீட் கொடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுக்குள்ள ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த திரைப்படத்துடைய மொத்த ஷூட்டிங்கையும் முடிக்க போறார். நடிகர் ரஜினி அவர்களுடைய 171வது திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை படக்குழு ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியிட போறாங்க. இந்த நிலையில இந்த படத்துல வில்லனா தற்போது மைக் மோகன், விஜய் சேதுபதி, ஷாருக் கான் நடிக்க போறதா ஒரு தகவல் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. மைக் மோகன் ஏற்கனவே விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துல மெயின் வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்தபடியா ரஜினி அவர்களுடைய 171வது திரைப்படத்திலையும் வில்லனா நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. அதே போல விஜய் சேதுபதியும் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஷாருக் கானும் இந்த திரைப்படத்துல ரோயலக்ஸ் போல ஒரு முக்கியமான கேமியோ ரோல்ல நடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாவும் படக்குழு அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆனா எதுவுமே கன்ஃபார்ம் நியூஸ் இல்ல. தளபதி விஜய் அவர்களுடைய தி கோ திரைப்படத்துடைய முக்கியமான ஷூட்டிங் தற்போது ரஷ்யால நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தளபதி விஜய் ரஷ்யால புகழ்பெற்ற ஸ்பீட் ஸ்டைல் ஸ்கூட்டரை ஓட்ட வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. மேலும் தி கோ திரைப்படத்துல படத்துறை இயக்குனர் வெங்கட் பிரபு சிஎஸ்கே ஃபேனா நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. வெங்கட் பிரபு நடிக்கிற காட்சியை தளபதி விஜய் டைரக்ட் பண்றதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல எம்எஸ் தோனி கேமியோ ரோல்ல நடிக்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய ரஷ்யா ஷூட்டிங்க ஏப்ரல் 14க்குள்ள படக்குழு முடிச்சுட்டு சென்னை வர போறாங்க. அடுத்தபடியா மேக்குள்ள சென்னையில உள்ள முக்கியமான இடங்கள்ல இந்த திரைப்படத்துடைய முக்கியமான ஃபைனல் ஷூட்டிங்க படக்குழு முடிக்க போறாங்க. இந்த திரைப்படத்தை நவம்பர் அப்படி இல்லைன்னா அக்டோபர் 15ஆம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க. இந்த வீடியோல நீங்க எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த எப்படி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.